ஆப்கி அதாலத்துல ஜெயின் முனி தருண் சாகர் மீது உள்ள குற்றச்சாட்டு இவருடைய லைஃப் ஸ்டைல் நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இல்ல. முனி அவர்களே, இது உண்மைதானா? சின்ன வயசுலயே நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க. சோ என்ன நடந்துச்சு? மார்க்ஸ் சரியா எடுக்கலையா? அம்மா திட்டினாங்களா இல்ல அப்பா அடிச்சாரா? பாருங்க, என்னுடைய வைராக்கியங்கிறது அது காட்ஸ் கிஃப்ட். அப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. அம்மாவும் திட்டல, அப்பாவும் கோவப்படலை. கடவுள் அருளால் எனக்கு கிடைச்ச அந்த ஆச்சாரங்களால் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன், குடும்பத்தை விட்டேன், உலகத்தை விட்டு வெளியில் வந்தேன். அப்புறம் மகாவீர் வழியில் நான் வந்துட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரஜித் சார், நான் விட்டிருக்கேன், நீங்களும் விட்டிருக்கீங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னா, நான் கடவுளை அடையறதுக்காக உலகத்தை விட்டுட்டு வந்தேன். நீங்க உலகத்தை அடையறதுக்காக கடவுளை விட்டுட்டு வந்தீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க கடவுளாக விரும்பினீங்கன்னு, நீங்க கடவுளா ஆகிறதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டீங்கன்னு. அதுலயும் பேராசை இருக்கே. இந்த உலகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு விஷயம் அடையறதுக்காக ஒரு விஷயத்த இழந்தாகணும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை அடையறதுக்காக உன்னை இழக்க தேவையில்லை, ஆனா ஏதாவது செஞ்சாகணும். 13 வயசுல 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே உங்களுக்கு வைராகியம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, கடவுள்னா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? அதான் சொல்லுவாங்கல்ல, ये समझदार के लिए सारा काफी होता है और जो ये ना समझे वो उम्र भर होता है. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், நீங்க ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டே சன்னியாசியா மாறிட்டீங்க. சின்ன வயசுல எனக்கு ஜிலேபின்னா ரொம்பவே பிடிக்கும். 6ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது, நான் அதிகமாக படிக்கல, 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அப்புறம் 13 வயசுலேயே வீடு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே உட்காந்து ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் எங்கள் குரு இருந்தார், ஆச்சாரிய புஷ்பதன் சாகர் மகாராஜா அவர்கள். அவரோட பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, கடவுளாக மாற முடியும்னு. இந்த வார்த்தை என் காதில் விழுந்தப்போ, ஒரு பக்கம் நான் உட்காந்து ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒரு பக்கம் கடவுளாகணும்னு ஆசை பிறந்துருச்சு. அப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஆனால் கடவுளாக மாறணுங்கிறதுக்காக நீங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க, துணிமணிகளையும் விட்டுட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாம் ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நான் என்னோட முடிவில் என்னைக்குமே நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் என் மனசில் எப்போவுமே ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் என் வாழ்க்கையில் எப்போவுமே இறந்தவங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் குருநாதர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தருண் சாகர், நீ பிறந்தது இறந்தவங்களுக்கு எதுவும் செய்யறதுக்காக இல்லை, உயிரோட இருந்து இந்த சமூகத்துக்கு உயிரூட்டுறதுக்குன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா, நான் அந்த நாள்ல இருந்து இந்த சமூகத்துக்கு உயிரூட்டுறதுக்காக கிளம்பிட்டேன். இப்போ வரைக்கும் அதை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவீங்கன்னு, அப்புறம் குளிக்கிறது இல்லைன்னு, நீங்கள் ப்ரஷ்ஷே பண்ணுறது இல்லைன்னு, பல் தேய்க்கிறது இல்லைன்னு. இது எப்படிப்பட்ட? நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே உண்மைதான். துணி உடுத்த மாட்டேன், அம்மனமாக தான் இருப்பேன். அம்மனமாக இருக்கிறது ஒரு இயற்கை வடிவம். ஏதாச்சும் ஆத்முத்ரா ஜெயின் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஒரு முனிவர் யாருன்னா, சமுதாயத்தோட அம்மனத்தை மறைக்கிறதுக்காக தன்னோட துணியை கூட அவுத்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் முனியவர்களே, ஒரு பழங்கால பேச்சு வழக்கு இருக்கு. இந்த 21st செஞ்சுரியில் உலகம் எங்கேயோ போயிடுச்சு, ஆனால் நீங்கள் துணிமணிகள் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திகம்பரர் முனின்னா யாருன்னு. என்கிட்ட இந்த மயிலிறகு, அப்புறம் இந்த ஜலபாத்திரம் இருக்கு, அப்புறம் கமண்டலம், இது இருக்கிறதுனால யாரும் முனிவர் ஆயிட முடியாது. உங்ககிட்ட முனிவர்களை பத்தி கவிதை வரியில ஒரு 4 வார்த்தை சொல்ல விரும்புறேன். दिगंबर साधु किसे कहते हैं? दिगंबर मुनि किसे कहते हैं? जिसके पैरों में जूता नहीं, सिर पर छाता नहीं, बैंक में खाता नहीं, परिवार से नाता नहीं,
उसे कहते हैं दिगंबर मुनि। जिसके तन पर कपड़े नहीं, जिसके मन में लफड़े नहीं, जिसके वचन में झगड़े नहीं, जीवन में कोई रगड़े नहीं, उसे कहते हैं दिगंबर मुनि। जिसका कोई घर नहीं, किसी बात का डर नहीं, दुनिया का असर नहीं, और जिससे बड़ा कोई सुपर नहीं, उसे कहते हैं दिगंबर मुनि। जिसके संग बीवी नहीं, जिसके साथ टीवी नहीं, अमीरी गरीबी नहीं, नाश्ते में जलेबी नहीं, उसे कहते हैं दिगंबर मुनि। அப்புறம் ரஜித் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது இந்த மாதிரி உலகத்துல யாராவது ஒரு மனுஷன் இருப்பானா? நான் இந்தியாவை பத்தி பேசல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருப்பானா? அவனுக்கு முடி வெட்டுறவன் தேவையில்ல, எப்பவும் கொல்லன்கிற ஒருத்தன் தேவைப்படுறதில்ல, தங்கம் செய்யறவன் தேவையில்ல, எண்ணெய் எடுக்கிறவன் தேவையில்ல, செருப்பு தைக்கிறவன் தேவையில்ல, என்னைக்கும் துணி துவைக்கிறவனும் தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு மனுஷனை உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டான். ஆனா ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் திகம்பரர் முனி. துணி துவைக்கிறார் அவருக்கு தேவையில்ல, ஆனா எல்லாரையும் அவர் துவைச்சிருவார். அவரை தான் திகம்பரர் முனின்னு சொல்லுவாங்க. திகம்பர முனி மறைச்சிக்கிறதுக்கு மயிலிறகை யூஸ் பண்ணுவாங்க. உட்காரும்போது அவங்களுக்கு எதிர்க்க டெஸ்கை வச்சுப்பாங்க. மறைக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு விஷயங்களா பண்ணும்போது ஒரு கோவணத்தை கட்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல கோமணம் இங்க பாத்தீங்கன்னா, நான் யாருக்கெல்லாம் இப்படி இருக்கிறது பிரச்சனையா இருக்குதோ அவங்க நான் 1 மீட்டர் கோமணத்தை கட்டிக்கிறத விட ஒரு சின்ன துணி அவங்க கண்ணில் கட்டிக்கிட்டு முனிய பார்த்தாங்கன்னா சரியா போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவங்க உங்க வசதிக்காகத்தான். இல்ல இல்ல, நான் எங்க போனாலும் அம்மனமா தான் போவேன். என் கால்கள்ல செருப்புகள் இருக்காது. அப்புறம் இந்த இப்படி இன்னைக்கு மாறி போன காலத்துல கார்கள் இருக்கு, ட்ரெயின்ஸ் இருக்கு, பஸ்ஸஸ் இருக்கு, புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் கூட இருக்கு, ஏரோப்ளேன்ஸ்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க ஏன் நடந்தே போறீங்க? நான் இதனாலதான் நடந்து போறேன். ஏன்னா வண்டியில போகணும்னா என்கிட்ட வண்டிங்கிறதே கிடையாது. ஒரு முனிவர்னா அவர்கிட்ட ஒரு சின்ன துரும்பு கூட சொந்தமா இருக்காது, இந்த மயிலிறகும் இந்த கமண்டலத்தையும் தவிர. ஒருவேளை நீங்க கார்ல போனீங்கன்னா இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு உங்க தரிசனம் கிடைக்கும். நீங்க இன்னும் நிறைய பரப்பலாம் இல்லையா? ஆப்கி அதாலத்துக்கு நீங்க வந்து சேர்றதுக்கு 6 நாட்கள் ஆச்சு. நீங்க தான் சொன்னீங்க வாழுங்க, வாழ விடுங்கன்னு. முதல்ல நம்ம வாழணும். ஒருவேளை நம்மளுக்கு வாழ தெரிஞ்சதுன்னா அப்புறம் உலகத்துக்கு வாழ்ற வாய்ப்பு தானாவே தெரிஞ்சிடும். எந்த கவலையுமே கிடையாது. முனி சார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். மகாவீரர் காலத்துல போன்லாம் இருந்தது இல்லையே, மைக்ரோஃபோன்லாம் இல்லையே. இப்ப நீங்க மைக்ரோஃபோன் யூஸ் பண்றீங்க, செல்போன் யூஸ் பண்றீங்க, அப்புறம் நீங்க புக்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. நான் சொல்ல வர்றது என்ன, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, மகாவீரருடைய கொள்கை இதுதான். பகவான் சத்தேவோட கொள்கை இதுதான். ஜெயின் தர்மத்தோட கொள்கை இதுதான். என்னால கொள்கைகளை மாத்த முடியாது, ஆனா விளக்கங்களை மாத்த முடியும். ஓரிரு குறைகளும் இருக்கும், ஓரிரு நிறைகளும் இருக்கும். இது நிரந்தர கொள்கை. உலகம் வரும் போகும், ஆனா கொள்கைகள் எப்பவும். நாங்களும் எத்தனையோ முனிவர்களை பார்த்திருக்கோமே, அவங்க ஏரோப்ளேன் யூஸ் பண்றாங்க, ட்ரெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது மகாவீரோட வழி இல்ல, அது ஒருபோதும் அவரோட வழி கிடையாது. அது விதிவிலக்கின் வழி. மகாவீரோட உண்மையான வழி இதுதான். அவர் ஒரு ராஜகுமாரன், அவர் ஒரு இளவரசர். ஆனா ஒரு தடவை அவருக்கு வைராகியம் வரும்போது அவரு எல்லா விஷயத்தையும் விட்டுட்டாரு. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், மகாவீர் ஒன்னு அடையணும்னா ஒரு விஷயத்த விட சொன்னார். ஒரு விஷயத்த அடையணும்னா இன்னொரு விஷயத்த விட்டுதான் ஆகணும். நிறைய அடையணும்னா நிறைய இழக்கணும். ஆனா எல்லாத்தையுமே அடையணும்னா எல்லாத்தையும் விட்டுறணும். விரதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் உங்களை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகிளை பத்தி பேச போறேன். அஹிம்சா மஹாகும், இதுல உங்க போட்டோ வந்திருக்கு. தாமரைப்பூ பண்ணிருக்காங்க, அது மேல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. 4 பக்கமும் பெண்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்த்தியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எதை விட்டு இருக்கீங்க? எல்லாமே அடைஞ்சுதானே இருக்கு. मंजिल मिले ना मिले, मंजिल मिले ना मिले, ये मुकद्दर की बात है. हम कोशिश ही न करें, ये तो गलत बात है. நான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க, நிறைய அடைஞ்சிருக்கேன் தான். நீங்க சொன்ன இந்த ஏற்பாடு இருக்கே, இத நான் செய்யல, எனக்காக சமூகம் செஞ்சது.
அதையும் நீங்க பார்க்கலாம். பாருங்க, நான் இங்க உட்காந்துருக்கேன், இங்க ஆசனத்தை போட்டிருக்கீங்க, இங்க டேபிள் போட்டிருக்கீங்க. இது சமூகத்தோட வேலை. அவங்க மதிப்பு கொடுக்கறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. இது சமூகத்தோட டியூட்டி. ஆனா நான் கீழே உட்காரணும்னா நான் போய் அப்படியே கீழே உட்காந்துருவேன். மேல உட்காரணும்னா மேலேயே வந்து கூட உட்காருவேன். மேல சிம்மாசனத்துல வந்து உட்கார்றேன்னா இது ஒரு கட்டாயத்தால. கரண்ட் போச்சுன்னா விளக்கு ஏத்துவாங்க. அந்த விளக்க பாத்தீங்கன்னா உயரமான இடத்துல வைப்பாங்க. அதோட ஒளி நாலா பக்கமும் பரவணுங்கிறதுக்காக. துறவி கூட, துறவி, குரு, முனி இவங்கெல்லாம் பிரகாசமா எரியிற தீபம். அவங்கள உயரமான இடத்துல எதுக்கு உட்கார வைக்கிறாங்கன்னா சமூகத்துல ஒளி பரவணுங்கிறதுக்காக. சமூகம் பூராவும் ஒளியின் கதிர்கள் பரவணுங்கிறதுக்காக. இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பத்தி சொல்ல விரும்புறேன். ஒரு சில நேரத்துல மக்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான்னு நீங்க சொல்லுவீங்க, யாரும் பெரியவங்களோ சின்னவங்களோ இல்லம்பீங்க. ஆனா நீங்க உயரமான இடத்துல உட்காந்து எங்களை தரையில உட்கார வைப்பீங்க. அப்படின்னா நீங்களே உங்களை பெரியவங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப மகாவீர் ஒரு விஷயம் சொன்னாரு, ரொம்ப நல்லா சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் உயரத்துல உட்கார்றதுனால பெரியவன் கிடையாது, நான் உயரத்துல உட்கார்றதுனால நான் பெரியவன் கிடையாது, நீங்க கீழே உட்கார்றதுனால நீங்க சின்னவங்களும் கிடையாது. கீழே இருந்தாலும் நீங்க பெரியவங்க தான். நான் மேல சேர்ல உட்கார்ந்தாலும் நான் சின்னவன் தான். ஆனா நான் சேர்ல உட்கார்ந்துருக்கேன், அதனால நான் வாட்ச்மேன் ஆயிட்டேன். நீங்க பூமியில உட்கார்ந்துருக்கீங்க, அதனால ஜமீன்தார் ஆயிட்டீங்க. இப்ப இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க. நீங்க 13 வயசுல கடவுள் ஆகணும்னு கிளம்பினீங்க. இப்ப கடவுள் ஆயிட்டீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு? இப்பதான் நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் அந்த வழியில நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை ஜென்மங்கள் சாதனைகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்றது கஷ்டம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா மக்கள் என்ன ரொம்ப பக்தியோட தான் பார்ப்பாங்க, ரொம்ப உணர்வுபூர்வமா பார்ப்பாங்க. அது அவங்களோட பக்தி. நான் இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் போக வேண்டியது நிறைய.